ஹலோ கைஸ், வெல்கம் டு அனுஸ்கிராஃப்ட் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டு, பான்ஸோட ஃபேஷியல் கிட்டு வந்து அன்பாக்சிங் பார்த்தோம். அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து கிளென்சர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சரு. தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டல, நான் என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி. என்னோடய ஹேண்ட்ஸை பார்த்துக்கோங்க. என்னோடய ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸை வந்து நல்லா ஒரு வாட்டர் வச்சு, ஒரு காட்டன் பேட் வச்சு நம்ம நல்லா தொடச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு தான் நம்ம இந்த க்ரீமெலாம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நான் நல்லா தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் நான் அந்த க்ரீம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். கையில் கொஞ்சமாக எடுக்கும்போது பார்த்து எடுங்க. போட்டிருக்கேன். நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு விட்டமின் இ இருக்குது. இது வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் to 2 minutes நல்லா போட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணணும் நம்மளோட ஃபேஸில். நல்லா கிளென்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 minutes முடிஞ்சுது. நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சிடணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நான் காட்டன் பேட் வச்சு தொடச்சி எடுக்கிறேன். தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். தெரியுதா? ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பு வந்து நம்ம வந்து இப்போ என்னென்னா ஸ்க்ரப்பு வந்துட்டு இப்போது ஃபேஸில் பிம்பிள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல போட்டு தேய்ச்சிங்கன்னா அது பரவறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ பிம்பிள் இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது க்ரீமு. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர், ஒரு 1 drop வாட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 2 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணால் போதும். இதில் வந்து வால்நட் ஷெல் பவுடர் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிடும். உங்களோட ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடும். நல்லா 2 to 3 minutes நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். ரொம்ப கட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 drop அந்த மாதிரி வந்து வாட்டர் போட்டுக்கோங்க. ஆயிடுச்சு. 2 minutes ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, தொடச்சாச்சு. இப்போது வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நரைசிங் க்ரீம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண உடனே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை வந்து துணி வச்சு துடைக்கவோ இல்லை கழுவவோ கூடாது. இதை அப்படியே விட்டுறணும். இதுவும் இந்த மாதிரி டியூப்பில் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி தான் இருக்குது. போட்ட உடனே நீங்கள் வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா அப்சர்வ் ஆகட்டும். நல்லா அப்சர்வ் ஆகும். இதில் வந்து விட்டமின் 3 அண்ட் விட்டமின் இ இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஃபேஸ்க்கு.
விட்டமின் B3 அண்ட் விட்டமின் E வந்து ரொம்ப நல்லது. நல்லா அப்சர்வ் ஆகும். ஆயில் மாதிரியான எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காது உங்களுக்கு. நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. என்னோடய ஹேண்டில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு பிசுபிசுப்பும் இல்லை எனக்கு. நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. தெரியுதா? ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஃபோர்த்து ஸ்டெப் போகிறோம் நம்ம. ஃபோர்த்து ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீமு. மசாஜ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுல மசாஜ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. அதனால் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். மசாஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேட்லாம் நல்லா இதாகும். அதனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இது. நம்ம சின்னலாம் இந்த மாதிரி இப்படி மேலே இந்த மாதிரி இது பண்ணணுன்னா நம்மளோட சின் தொங்கி இருந்தால் அது வந்து நம்ம மசாஜ் பண்ணும்போது சரியாயிடும். இந்த மாதிரி பண்ணணும்னா அப்புறம் ரொட்டேட்டிங்கில் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். ஐயில் வந்து உங்களுக்கு நல்ல இது கொடுங்க. ஐயில் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஐக்கு கீழே அண்டர் ஐலலாம். ஏன்னா ரொம்ப நேரம் முழிச்சிருக்கவங்க, லேப்பில் யூஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அண்டர் ஐ வரும். அந்த மாதிரி மசாஜ் நீங்கள் பண்ணும்போது அந்த அண்டர் ஐலாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். ஓகே, 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சாச்சு. அடுத்தது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப்புக்கு போகிறோம். இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. இந்த 5வது ஸ்டெப்பில் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். நல்ல ஒரு தின் லேயராக போட்டுக்கோங்க. நல்ல ஒரு தின் லேயர் போட்டு இதில் க்ளே இருக்குது, கிளிசரின் இருக்குது, விட்டமின் E இருக்குது அண்ட் விட்டமின் B3 இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே விடுங்க. நல்லா காயட்டும் அது. ஓகே கைஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நல்லா காஞ்சிடுச்சு. இது நமக்கு நம்ம வந்து இதை ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சிடலாம். நீங்கள் வந்து தொடச்சி எடுக்க வேண்டாம், கழுவிக்கோங்க. ஒரு கொஞ்சம் மிதமான ஒரு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம லாஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபினிஷிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 6th ஸ்டெப்புக்கு போகலாம். இதுதான் ஃபினிஷிங் க்ரீம். நம்ம 6th ஸ்டெப்பு இதே வந்துட்டு இதுதான் லாஸ்ட்டு க்ரீமு. இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். நீங்கள் வந்து இதை கழுவி எடுக்க எதுவுமே கூடாது. இதில் வந்து விட்டமின் B3 அண்ட் 12 HS இருக்குது. இது வந்து க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இதை நல்லா போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து
கழுவக்கூடாது, கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு விட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சது நம்மளோட ஃபேஷியல். இப்போது உங்களுக்கு நான் என்னோடய இன்னொரு கை காட்டுறேன், நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்னோடய இன்னொரு கை இது, டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் இதை வந்து இன்னொரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே க்ளோ கிடைக்கும், ஸ்பாட்லெஸ் நல்லா கிடைக்கும். ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு 2 to 3 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அன்பாக்சிங் அண்டு இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரிவ்யூ வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வரும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.